நீங்க இருக்கனால பார்த்தீங்கன்னா, ஆக்டிவா இருந்த ஆள் நானு. இப்ப என்னைக்கு வந்து நம்ம ஐடிக்குள்ள ஸ்டெப் இன் பண்ணோமோ, அதுலேருந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனா இருந்த எனக்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முடக்குன மாரி தான் ஒரு ஃபீல். பெரும்பான்மையான ஆளுங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. இல்ல ஏன் இத நான் அந்த கேள்வி வந்து மெயினா கேட்டேன் அப்டின்னா, இப்போ நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அ நம்ம ஊர சுத்தி ஏகப்பட்ட கருத்தரிப்பு மையம் வந்து போச்சு. ஆமா. அதுவும் இல்லாம அத வந்து ஒரு பிசினஸ் ஆக்கிறாங்க. அடுத்தது நீ மிஸ் பண்ணத வந்து ஒரு வியாபாரமா ஆக்கிறாங்க. ஐடில ஸ்டெப் இன் ஆனோனேன்ட்டு, ஐடிய விட்டு வெளில வந்தா எல்லாமே சூப்பராயிருவோம். ஐடின்னுக்குள்ள போனாலே எல்லாம் பிரச்சனையா வந்துரும். இப்படின்றது வந்து ஒரு தப்பான ஒரு உதாரணம். இல்ல அதையும் நானு ஐடின்றது சொல்லிக்கிறேன். ஆல்கஹால் கன்டென்ட் எடுத்துட்டு இருந்தவங்களுக்கு தான் சிரோஸ் ஆஃப் லிவர் இருக்கு அப்படின்றது எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப பெண்களுக்கு நெறைய பேருக்கு வந்து சிரோஸ் ஆஃப் லிவர் வருது. அப்ப ஸ்ட்ரெஸ்னால என்ன பண்றீங்க? கோவப்படுறீங்க. கோவம் வர்றனால எல்லா ஆர்கானுக்குமே அங்க கொலாப்ஸ் ஆகுது 1. அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்னால தூக்கமின்மை வருது. ஸ்ட்ரெஸ்னால தான் செக்ஸுவல் இதுலயுமே பிரச்சனை வருதுன்றது இப்போ ரிசர்ச்ல நிரூபிச்சிருக்காங்க. சார் 25 வயசு, 27 வயசு ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல ஓ! இறந்துடுறேன்றாங்க. ஜென்ஸுக்கும் விந்தணு குறைபாடு இருந்திருக்கும். இல்ல கவுண்டே 0வா இருக்கும். அந்த 0வா இருக்கிறது வந்து அசஸ்போமியா அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அசஸ்போமியாவுக்கு நம்மட்ட மருந்து இருக்கு. ஓகே. வாழ்வியல் முறையிலயும் சரி, பாட புத்தகத்திலயும் சரி, செக்ஷுவல பத்தி நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு நெறையா சொல்லிக் குடுக்காம இது வந்து மறைக்கப்பட்ட உண்மை. ஸோ, அந்த லிவர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹெப்படைட்டிஸ் பின்னு இருந்துச்சுன்னா நெறைய பேர் வந்து விசா ப்ராசஸ் பண்ண முடியாது. வெளிநாடு போ முடியாது. ஆக்சுவலா குழந்தை இல்லாம எத்தனையோ டிவோர்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஏகப்பட்ட பிரச்சனைகள். காட்ஸ் கிரேஸ் நாங்க வந்து இப்போ ஒரு 4 வருஷத்துல நம்ம குடுத்த மெடிசின்ல மட்டும் ஒரு 1000 பேருக்கு மேல குழந்தைங்களுக்கு ஓ! கருத்தரிச்சு இப்போ குழந்தைங்களோட இருக்காங்க. ஓகே சார். ஸோ இதுவரைக்கும் நீங்க வந்து உங்களோட அ ஆரம்பத்துலேருந்து நீங்க என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்க, எப்படிலாம் பண்ணீங்கன்றத பத்தி பேசணும். இப்போ நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு நெறைய விஷயம் அ தெரிஞ்சுக்கலான்னு சில விஷயம்லாம் நான் யோசிச்சு வச்சத நான் கேட்குறேன். ஏன்னா இது காமனா இப்ப இருக்கிற ஒரு சேலஞ்சஸ். ஆ லைக் இப்போ மோஸ்ட்லி ஐடில ஒர்க் பண்றாங்க. எல்லாம் ஸ்ட்ரெஸ்ட் என்வைரன்மென்ட். அவங்களோட அ சேலஞ்சஸ் இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ஒபிஸ்ட்டா இருப்பாங்க. ஒண்ணு ஹார்ட் ரிலேட்டட் இல்ல ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கு. ப்ளஸ் வந்து இந்த குழந்தையின்மைன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இது எல்லாம் மேனேஜ் பண்ணுற மாதிரி எப்படி என்ன மாதிரி மருந்துகள் இருக்குது, அதுக்கான வழிகள் எதாவது இருக்கா, அதை பற்றினது கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா மோஸ்ட்லி வந்து ஜாப்லேயே இது வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி அதை பார்க்குறதுனால வந்து அலோபதி அது இதுன்னு போயிட்டு சிலருக்கு ஒர்க் அவுட் ஆகுது, சிலருக்கு ஒர்க் அவுட் ஆகலை, அதோட பின்விளைவுகள் இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் அந்த ஒபிசிட்டியை மேனேஜ் பண்ண தெரியல. ஸோ இதுக்கிடையில் இந்த மாதிரி ஒரு நேச்சுரோபதி இல்லாட்டி வந்து இந்த சித்தா சைடில் மருந்து இருந்ததுன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குன்றத தெரிஞ்சுக்க விருப்பப்படுறோம். அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? கண்டிப்பா சார். அதான் இப்ப நம்ம முதல்ல சொன்ன மாரி தான். 4448 குன்மத்துக்குமே மருந்து இருக்குன்றப்ப, இந்த ஸ்ட்ரெஸ்ஸு இந்த மாரி இருக்கிறதுக்கும் மருந்து கண்டிப்பா சித்தால இருக்கு. நம்மளே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நிலப்பனை தைலம்னு ஒண்ணு இருக்கு. ஆக்சுவலா அந்த இது பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னல் யூஸ் தான். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மருந்து கால் பாதத்தில அப்ளை பண்ணிட்டு படுத்தீங்கன்னா, தூக்கம் இல்லாதவங்க, ஸ்ட்ரெஸ் ரொம்ப இருக்கிறவங்க, தூக்கமின்மைக்கு நல்ல மருந்து. அருமருந்து எக்ஸ்டர்னல் யூஸ் ஒன்லி. இதில நீங்க சைட் எஃபெக்ட்டுக்கு வேலையே இல்ல. கால் பாதத்தில அப்ளை பண்றனால. ஏன்னா இது கண்டிப்பாக தேவைப்படும். பாதி பேர் ஸ்ட்ரெஸ்ஸோட தான் ஆ சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஸ்ட்ரெஸ்ஸுனால பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஸுனால ஒபிசிட்டி வரும். ம். ஏன்னா, சரியா தூக்கம் இல்லாம இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சாப்பாடு சரியான நேரத்தில சாப்பிட மாட்டாங்க. பசியின்மையா இருக்கும். ஆமாம். ஸோ, அதனாலேயே இந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனை வரும். ஸோ, ஒபிசிட்டி வரும். ஒபிசிட்டி கூட கூட என்ன பண்ணுவாங்க, கை, கால் வலி வரும். கரெக்ட். ஸோ, இந்த மாதிரி எல்லாமே இன்டர் கனெக்டட் தானே. நம்ம ஆமாம். உடம்பே இது வந்து எல்லாத்தோட எல்லாமே ஜாயின் நீங்கள் ஆகிருக்கனால பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருந்த ஆள் நான். இப்போ என்னைக்கு வந்து நம்ம ஐடிக்குள்ளே ஸ்டெப் இன் பண்ணோமோ அதுலேருந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக இருந்த எனக்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முடக்குன மாதிரி தான் ஒரு ஃபீல். ஏன்னா பிரெயின் வந்து இன்னும் வந்து ஆக்டிவாக அதெல்லாம் பண்ணணும்னு ஓகே. தோணும். நான் ஒரே ஒரு உடம்பு அந்த சின்ன மாதிரி வந்து திருத்தம் மட்டும் சொல்லிக்கிறேன். ஐடில ஸ்டெப் இன் ஆனோனேன்ட்டு, ஐடிய விட்டு வெளில வந்தா எல்லாமே சூப்பராயிருவோம். ஐடின்னுக்குள்ள போனாலே எல்லாம் பிரச்சனையா வந்துரும். இப்படின்றது வந்து ஒரு தப்பான ஒரு உதாரணம். இல்ல அதையும் நானு ஐடின்றது சொல்லிக்கிறேன். இல்ல ஆக்சுவலி நான் சொல்ல வந்தது எதுன்னா, ரொம்ப செடன்டரி ஜாப். புரியுது. கரெக்ட். இல்ல, அந்த இல்ல. ஆஸ்பெக்ட்ல சொன்னேன். வெளிய ஏ இருந்தாலும் பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஆமா. ஐடி வந்து நல்ல ஒரு துறை தான். அதுக்காக ஐடிய வந்து அப்படி சொல்ல வேணான்றதுக்காக இல்ல அத அது நான் அது தெளிவுபடுத்திக்கிறேன். நான் எந்த ஆங்கிள்ல சொன்னேன்னா, மெயினா வந்து நம்ம அந்த ஒயிட் அன்டைம்ல கலர் வொர்க் ஜாப் பண்றோம். நைட் நேரத்தில ஆ ஷிஃப்ட் பேசிஸ்ல ஒர்க் அதுதான், பண்றாங்க. அதுதான், அதுதான். அதனால சாப்பாடு சாப்பிடுறது சரியா இருக்காது. தூக்கமின்மை. நம்ம ஒரு இதில அ வளர்ந்திருப்போம். இத்தன வருஷமா ஒரு பாரம்பரியத்த கடைபிடிச்சுட்டு, இப்ப 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்றோம். நைட் 8 மணிக்கு ஒர்க்க முடிக்கிறோம். அடுத்து போய் தூங்குறோம். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, விவசாயம் பண்றவங்கலாம் அதிகாலையில சூரியன் வந்த உடனே வேலைக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க. சூரியன் அஸ்தமனத்துக்கானக்கப்புறம் எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க. அதுதான் இப்ப பல மருத்துவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆஃப்டர் 7க்கு அப்புறம் சாப்பாட சாப்பிடாதீங்க. அது கொஞ்சம் டிலே பண்ணி தூங்குங்க. வாக்கிங் போங்க அப்படின்றது. இத வந்து நம்ம பாரம்பரியமாவே கடைபிடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் தான். இப்ப நீங்க சொன்ன மாரி யுகே ஷிஃப்ட்டுக்கு வேல பார்க்குறேன்.
யுஎஸ் ஷிஃப்ட்டுக்கு வேலை பார்க்குறேன். அப்போ நம்ம லைஃப் ஸ்டைலே அப்படியே மாறுது. அப்போ ஃபுட் ஹேபிட் ஆமா. மாறுது. டைமிங் எல்லாம் உணவு சாப்பிடுறது பகல்ல முதற்கொண்டு எல்லாமே. தூங்குறவங்க வந்து சரியான அந்த 8 மணி நேரம் தூங்குறதில்ல. அந்த நேரம் எனக்கு பசி வருது. என்ன செய்றது? இதனால வர்ற வாழ்வியல் மாற்றத்தினால வர்ற பிரச்சனைகள் தான் இது. ஸோ வாழ்வியல் மாற்றத்த முடிஞ்ச வரைக்கும் எப்படி மாத்தலாம்? இல்ல அத எப்படி இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா? இப்ப இந்த நிலப்பனை தைலம்னு நான் சொன்னேன் ஆமா, இல்லைங்களா? ஆமா. அத நீங்க தடவும்போது ஒரு 2 மணி நேரம் தான் நீங்க தூங்குறீங்களா? அந்த தூங்குற 2 மணி நேரம் வந்து டீப் ஸ்லீப்பா இருக்கும். ஓகே. ஸோ நீங்க எந்திரிக்கும்போது கொஞ்சம் பிரிஸ்கா இருக்கும். அதுவே கொஞ்சம் தூங்குற டைமிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கூட ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி அப்ப ஃபர்ஸ்ட்டு சார் நீங்க கேட்டிருந்தீங்க ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல ஏதாவது இருக்கா? ஆமா. அப்படின்னு. இதெல்லாம் வந்து சித்தர்கள் எங்களுக்கு சொல்லிக் குடுத்தது தான். இப்ப இருக்கிற அப்டேஷனுக்கு, இப்ப இருக்கிற மக்களுடைய வாழ்வியலுக்கு எது குடுத்தா நல்லா இருக்கும்ன்றது தான் இந்த மருந்து இதுக்கு சரியா இருக்கும். இதுதான் ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட். இல்ல ஏன் இத நான் அந்த கேள்வி வந்து மெயினா கேட்டேன் அப்படின்னா, இப்போ நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அ நம்ம ஊர சுத்தி ஏகப்பட்ட கருத்தரிப்பு மையம் வந்து போச்சு. சரியா? அது பெண்களுக்கும் சரி, ஆண்களுக்கும் சரி அந்த சேலஞ்சஸ் இருக்கு. அது வாழ்வியல் முறை சேஞ்ச் ஆனதா இருக்கட்டும், மற்ற மாற்றங்களா இருக்கட்டும், உணவு முறையா இருக்கட்டும், பழக்கவழக்கங்களா இருக்கட்டும், அது ஒரு பக்கம். அது இந்த மாரி ஒரு அலோபதியோ, இல்ல ஒரு டிராஸ்டிக்கான ஒரு மெஷர் எடுத்து போய் அந்த மாரி பண்றத தவிர்த்து, நம்மளோட சைவ ஃபார்மசி ப்ராடக்ட்ல ஏதாவது அ அ இருக்கு இருக்கா? சார். பசங்களுக்கும் சரி, பெண்களுக்கும் 2 சரி. பேருக்குமே இருக்கு. ஆக்சுவலா நம்ம வந்து யாருக்கு பிரச்சனையா வந்தாலுமே வந்து நாங்க பேரா தான் எடுக்க சொல்றோம். ஒண்ணு ஏன் அப்டின்னா, ஆ மென்டலியாவும், பிசிக்கலாவும் பிரச்சனை இருக்குன்றத தாண்டி, மென்டலியா வந்து 2 பேருமே அஃபெக்ட் ஆயிடுறாங்க. ஸோ நெறைய சித்தாக்கு வரும்போதே எப்படி வருவாங்கன்னா, "சார் நெறைய இடத்துல போய் எந்த டாக்டர பார்த்தேன், இவ்வளோ லட்சம் செலவு பண்ணிட்டேன். கடைசியா உங்கள்ட்ட வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாமா?" அப்படின்னு வர்றவங்களும் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் வர்றவங்களும் இருக்காங்க. ஸோ டிபெண்ட்ஸ். இத வந்து நம்ம யாரையுமே எதையுமே வந்து இத வந்து ஒரு பிரச்சனைக்குரியதா கொண்டு போகக்கூடாது ஆக்சுவலா. இல்ல, இல்ல. அது என்னன்னா, இத வந்து சொல்யூஷன் இங்க இருக்கு. எல்லா ஆ இடத்துலயுமே சொல்யூஷன் இருக்கு. நீங்க சொன்ன கரெக்ட். மாதிரி அலோபதிலயும் ஒவ்வொருத்தவங்களுக்கு அடாப்ட் ஆகுறவங்க இருக்க தான் செய்றாங்க. இங்க சைட் எஃபெக்ட்டோட ரேஞ்சு ரொம்ப 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 கம்மி. என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு கிரானிக்கா ஒரு இது பிரச்சனை இருக்கு. ஒரு பிசிஓடி பிரச்சனை இருப்பாங்க. அத அவங்க வெளியில சொல்லாம இருப்பாங்க லேடீஸ். ஜென்ஸுக்கும் அ ய விந்தணு குறைபாடு இருந்திருக்கும். இல்ல கவுண்டே 0வா இருக்கும். அந்த 0வா இருக்கிறது வந்து அசஸ்போமியா அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அசஸ்போமியாவுக்கு நம்மட்ட மருந்து இருக்கு. ஓகே. ஒலிகோஸ்போமியாவுக்கும் மருந்து இருக்கு. இல்ல அது வந்து இது நீங்க இந்த டாபிக் நீங்க கரெக்ட்டா டச் பண்ணதுனால எஸ்பெஷலி பசங்களுக்கு பொறுத்தவரையிலும் இந்த மாரி வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது? ஒரு செக்ஷுவல் ரிலேட்டட் ட்ரபிள்ஸ்லாம் நெறைய இருக்கு. ஒண்ணு வந்து இப்போ இன்னைக்கு எக்ஸ்போஷரா இருக்கிற மீடியா ஒரு பக்கம், அத பார்த்து சிலது மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. அது மட்டும் இல்லாம வாழ்வை முறையினால நெறைய சேலஞ்சஸ் இருக்கு. பசங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துருக்கு. ஐயோ! நம்மளால வந்து ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை இருக்க முடியுமா? திருப்தியா இருக்க முடியுமா? திருப்திப்படுத்த முடியுமா? இந்த மாரி சேலஞ்சஸ் இருக்கு. அது வந்து ஒரு மிஸ்கன்செப்ஷனா இருந்தாலும், அது சில வகையில ஒரு நியாயமான ஒரு பயமாவும் இருக்கும். அதுக்கு ஏதோ புரிதல் வர மாரி ஏதோ பசங்களுக்காக, இல்ல ஜென்ரலா ஒரு ஆக்சுவலா இது வந்து ஒரு பெரிய வியாதியே கிடையாது சார். பயம் தான். அவங்களுக்கு வந்து ஆக்சுவலா நம்மளுடைய வாழ்வியல் முறையிலயும் சரி, பாட புத்தகத்திலயும் சரி, செக்ஸுவல பத்தி நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு நெறையா சொல்லிக் குடுக்காம, இது வந்து மறைக்கப்பட்ட கண்டிப்பா, உண்மைன்றனாலேயே கண்டிப்பா. அவங்களுக்கு இது எது உண்மை, பொய்யின்றதே தெரியாம, ஏதாவது ஒரு தளங்கள்லயோ, வேற இடத்துல பார்த்துட்டு, இதுதான் போல அது, அப்படின்ற ஒரு தப்பான கான்செப்ட்ல தான் இருக்கிறாங்க நெறைய பேரு. அது ஏன்னா இது மெயினா வந்து இப்ப பசங்க யங்கர் தாந்திரிக் ஜெனரேஷனுக்கு வந்து இந்த கைடன்ஸ் கிடையாது. எல்லாம் வந்து ஒரு அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ல ஒருத்தவங்களோட கோணத்துல தான் தாந்திரிக் பார்க்குறாங்க. யோகத்திலே இறைவன பார்க்கலாம் அப்படின்னுவாங்க. ம். ஸோ இது ஒரு புனிதமான ஒண்ணு தான். இது என்னன்னா, புரிதல் இல்லாத ஒண்ணு தான் அதில லேக் ஆகுறதுக்கு. இப்ப சொல்றோம்ல சார், நெறையா பேருக்கு வந்து அது சொல்ல மாட்றாங்க. அதோட இன்னொரு என்ன பிரச்சனை அப்டின்னா, இப்ப நம்ம வந்து பிரச்சனைக்குரியவங்கன்றத சொல்லிட்டோம்னா, ம். என்னோட சொசைட்டி அது தப்பா எடுத்துக்குருமோ? கண்டிப்பா. அ இல்ல எ என்னோட மனைவிக்கு அந்த மாரி பிரச்சனை இருக்குன்றத சொல்லிட்டோம்னா, அவங்க சைடு பிரச்சனை இருக்குமா? இதனால 2 குடும்பங்கள் பிரச்சனையாகுமா? ஆக்சுவலா குழந்தை இல்லாம எத்தனையோ டிவோர்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஏகப்பட்ட பிரச்சனைகள். காட்ஸ் கிரேஸ் நாங்க வந்து இப்போ ஒரு 4 வருஷத்துல நம்ம குடுத்த மெடிசின்ல மட்டும் ஒரு 1000 பேருக்கு மேல குழந்தைங்களுக்கு ஓ! கருத்தரிச்சு, இப்போ குழந்தைங்களோட இருக்காங்க. இது கேட்கறதுக்கே எங்களுக்கு ரொம்ப ஆத்ம திருப்தியா இருக்கும்.
இதுக்கு இதுக்கு இதில கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே ஆமாம், கிடைக்காது சார். கண்டிப்பாக. ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்டு சொல்யூஷனாக தான் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. இது மாதிரி ஒரு கருத்தரிப்பு மையத்துக்கு போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது. ஆனால் 1000 பேருன்ற நம்பர் வந்து நிஜமாக ஒரு பெரிய நம்பர். அதுவும் நீங்கள் இந்த உண்மைதான் சொல்கிற சார். ஷார்ட் ஆக்சுவலா பீரியடில். நான் சொல்றது ஒரு ஒரு 5, 6 மருத்துவர்கள்ட்ட மட்டுமே ஒரு 3 வருஷத்துல மருந்து எடுத்து அ வந்த ரிசல்ட் மட்டுமே ஒரு 1000 பேருக்கு மேல கன்சீவ் ஆயிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இது ஒரு ஒரு காட்ஸ் கிரேஸ். இது வியக்கத்தக்க வந்து ஒரு எங்களுக்கு விஷயம் தான் இது. உண்மையிலே எங்களுக்கு பிளெஸ்ஸிங் தான் அந்த அந்த விதத்துல. அ எத்தனையோ பேர் அதனால எவ்வளோ மன உளைச்சல்ல இருந்துகிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக அதுக்கு கண்டிப்பாக அது. இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குன்றதே நல்ல விஷயம் தான். இல்லை இப்போ இந்த இது நிகழ்ச்சி மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப நிறைய பேரும் தெரிஞ்சுப்பாங்க. பட் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பேசக்கூடிய விஷயம். இது வந்து ஒளிவு மறைவு இல்லாமல் பேசக்கூடிய விஷயம் தான். அடுத்த விஷயம் இன்னொன்றுன்னா, இப்போ இந்த சின்ன வயசுலேயே வந்து இந்த ஹார்ட் அட்டாக் வந்து நிறைய பேர் தவறி போயிடுறாங்க. ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க செத்து போயிடுறாங்க பார்க்குறோம். ஏதோ பண்ணும்போதே தவறி போயிடுறாங்க. இல்லை வந்து வேறு ஏதோ ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து அவங்கவுங்க உயிரை இழந்துடுறாங்க. ஸோ ஆமா. அது ரிலேட்டடாக கொஞ்சம் அதை விளக்கமாக சொல்லுங்களேன். ஆமா சார். இப்ப ஸ்ட்ரெஸ்னால தான் எல்லாமே பிரச்சனை வருதுன்ற மாரி. இப்ப ஸ்ட்ரெஸ்னால என்ன பண்றீங்க? கோவப்படுறீங்க. கோவம் வர்றனால எல்லா ஆர்கானுக்குமே அங்க கொலாப்ஸ் ஆகுது 1. அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்னால தூக்கமின்மை வருது. ஸ்ட்ரெஸ்ஸுனால பிளட் ப்ரெஷர். பிளட் பிரஷர் வருது. ஸ்ட்ரெஸ்ஸுனால தான் செக்ஸுவல் இதுலயுமே பிரச்சனை வருதுன்றது இப்போ ரிசர்ச்ல நிரூபிச்சிருக்காங்க. இப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு தான் இப்போ நம்ம நிலப்பனை தைலம்னு ஒன்று சொன்னோம் இல்லைங்களா? அது கால் பாதத்தில் அப்ளை பண்ணால் தூக்கமின்மைக்கு தூங்குறதுக்குன்ட்டு. ஓகே. கட்டை விரல் அப்ளை பண்ணோம்னா கண் பார்வை மங்கலா இருக்கிறது, காது இரைச்சலாக இருக்கிறது கொடுக்குறோம். இதே இது வந்து பிபி ஷூட் அப் ஆகுதுன்னா, அதை நல்லா ரேப் பண்ணிவிட்டு அக்குள் 2 இடத்துலையும் அப்ளை பண்ணாங்கன்னா, அந்த பிபி ஷூட் அப் ஆகுறதும் குறையுது. உடம்புல இருக்கிற டெம்பரேச்சர் அதிகமாக ஃபீவர் இருந்துச்சுனாலும் அது உங்களுக்கு உடனே குறையும். இது பித்தத்தினால தலைவலி வருதுன்னா, இந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணுறதுலையும் அந்த பித்தத்தினால வர தலைவலியும் போகுது. ஓகே. இது போக விட்டமின் டி குறைபாடு இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே மருந்தே கிடையாது. விட்டமின் டி ஆமாம், குறைபாடுகளுக்கு அது விட்டமின் டி பில்ஸ் சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. நான் ஆக்சுவலாக அது அடுத்த ஒரு கேள்வி கேட்குறேன். அது விட்டமின் டி ரிலேட்டடாக நீங்கள் சொல்லுங்கள். ரிலேட்டடான்றதுக்கு வந்து மருந்து இல்லைன்றது மாதிரி சூரிய ஒளியிலேருந்து வர்றது தான் அதுக்கான விட்டமின் டிக்கான மருந்து. ம். ஸோ நம்ம உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு அந்த ஆயிலை சன் ரைஸ் அப்பையும் சன் செட்டப்பையும் ஒரு 1/4 மணி நேரம் வெயிலில் போய் நின்னீங்கன்னா விட்டமின் டியில் இருக்கிற சத்து எல்லாத்தையும் இது அப்சர்வ் பண்ணுது. ஓகே. ஸோ விட்டமின் டி பற்றி பேசணும். நான் முன்னாடி சொன்னேன்ல இன்னொரு கேள்வி இது ரிலேட்டடாக இருக்குன்னு. இப்போ இந்த மல்டி விட்டமின் சொல்லிட்டு இப்போ சப்ளிமெண்ட் மாதிரி எல்லாம் டாக்டர்ஸ் ஜென்ரலாக கொடுக்குறாங்க அலோபதியில். ரொம்ப சாப்பிட்றாங்க. அது சில பல காரணங்களாக இருக்கலாம். ஏன்னா முன்னே நம்ம சாப்பாட்டில் வந்து எல்லாமே டிஸ்ட்ரிபியூட்டடாக இருந்தது. தேவையான புரதச்சத்தாக இருக்கட்டும், எல்லா சத்துக்களும் வந்து அழகாக அது இருந்தது சாப்பாட்டில். இப்போ அப்படி கிடையாது. அதனால் இது ஒரு சப்ளிமெண்ட்டாக அது ரிலேட்டடாக எதை வச்சுருக்கீங்களா? இருக்குது சார். இப்போ ஜென்ரலாக அதாவது முடி கொட்டுறதோ இல்லை ஹீட் உடம்புல வர்றதோ, இது எல்லாமே வந்து சளி பிடிக்கிறதோ, காய்ச்சல் வர்றதோ, உங்கள் உடம்புல இருக்கிற ஏதோ ஒரு வியாதியோட வெளிப்பாடு தான் அது. ஸோ விட்டமின் எனக்கு இந்த இதில் குறைபாடு இருக்குது. விட்டமின் பி12 இப்போ கம்மியாக இருக்குது. பி12 டெஸ்ட் எடுக்கிறாங்க, இதுக்கு எடுக்கிறாங்க. விட்டமின் டி, சி அப்படின்னு ஒவ்வொன்றுக்குமே சித்தா முறைப்படியில் வந்து அதுக்கான மருந்துகள் இருக்குது. எல்லாத்துக்குமே இருக்குது. ஜென்ரலாக இம்யூனிட்டி பூஸ்டர் இருக்குன்னு இருக்குது. பிறந்த குழந்தைங்கள்லேருந்து யாருனாலும் எடுத்துக்கிற அளவுக்குலாம் இருக்குது. அதே மாதிரி எல்லாருக்குமே சித்தால வந்து இங்கே பத்தியம் நிறையா இருக்குது. ஆ இதை சாப்பிட்டுட்டா எங்களுக்கு அது சரியாகாது. ஆமாம். இவருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. இதை சாப்பிடக்கூடாது. இது இப்படின்னு நிறையா கண்டிப்பாக இதை இது நான் கேட்கணும். சொல்கிறாங்க. நீங்களே அதை ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஏன்னா இப்போ சித்தாவை பொறுத்தவரையிலும் என்னென்னா ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து ஒரு சரியான வகையில் அது சொல்கிறாங்க, சரியான வகையில் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னும் போது அது நல்லா போய் சேரும். ஆனால் ஆல்வேஸ் வந்து சித்தாவை பொறுத்தவரை என்னன்னா பயங்கரமாக பத்தியமாக இருக்கணும், ரொம்ப சுத்தமாக இருக்கணும், இதை சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு ஒரு இப்போ ஒரு இது இருக்குது. கரெக்ட். அலோபதிக்கு ஈக்குவலண்ட்டா அப்படின்னு அந்த மாதிரி இன்னொன்று அந்த நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம முதல்ல அதை எடுக்கிறதே தப்பு. இதுக்கு அது அது இதுன்னு. என்னன்னா குயிக் ரெமடியாகவும் இருக்கும். ஆக்சுவலாக என்னன்னா ஒரு சில மருத்துவங்கள் வந்து ஹைட் பண்ணும். நம்மதோட அது என்ன பண்ணும்னா க்யூர் பண்ணும். ஓகே. இப்போ அதோட ஆணி வேர் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான மருந்தை கொடுத்தோம்னா அந்த வியாதியும் சரியாகும். ரிப்பீட்டட் ஆகாது. ஸோ அந்த மாதிரியானது தான். இப்போ என்னென்னா கிட்னி ஸ்டோனுக்குலாம் நம்ம கொடுக்குறோம். 15 நாளைக்கு கொடுத்தோன்னா எவ்வளோ பெரிய கல்லாக இருந்தாலும் உடஞ்சிருங்கன்றதை கான்ஃபிடென்ட்டாக சொல்லி கொடுக்குறோம். கண்டிப்பாக. நீர்மூழ்கி குடிநீரோட கல்குடோரி அப்படின்ற ஒரு மாத்திரை இருக்குது. அதை கொடுக்குறோம். எவ்வளோ பெரிய கல்லாக இருந்தாலும் காட்ஸ் கிரேஸ் அது உடஞ்சி சரியாகிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க எல்லோரும். இது எப்படி வருதுன்னா திருப்பி ரிப்பீட்டட் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம வாழ்வியல் முறையில் என்ன பிரச்சனை இருக்குது, அவங்க என்னென்ன முறைகள்லாம் கையாளுறாங்க, அதையும் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். இதை வந்து முறையான ஒரு மருத்துவர்கள்ட்ட போய் அவங்க அணுகி அவங்களோட லைஃப் ஸ்டைல் என்னன்னு தெரிஞ்சுட்டு அவர் இவ்வளோ டோசேஜ் கொடுத்தா இது போகும்,
இல்ல இவங்களுக்கு இன்னும் இவ்வளோ கூட குடுக்கணும் அப்படின்றத அவங்க மருத்துவர்கள் சரியா நம்ம தனிப்பட்ட முறையில எதையுமே எடுத்துக்கிறது தவறானது தான். ஆமா. செல்ஃப் மெடிகேஷன் வந்து ஆல்வேஸ் ப்ராப்ளம். இங்கிலீஷ் மெடிசின் ம சாப்பிட்டதுலேருந்து பழக்கப்பட்டதுனால. மருத்துவர்களுடைய அணுகுமுறையோட எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்ப நம்ம இதுலயுமே டாக்டர்ஸ் இருக்காங்க. ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வர்றாங்கன்னா, ஆன்லைன் கன்சல்டேஷனோட அவங்களுடைய பிரிஸ்கிரிப்ஷனோட தான் நம்ம மெடிசின் குடுத்துட்டுருக்குறோம். அவங்களுடைய நாலேட்ஜ் இல்லாம நம்ம எதுவுமே பண்றதில்ல. அதே மாரி ஆல்ரெடி எடுத்துட்டு இருக்கிறாங்கன்னா, அத திருப்பி எடுத்துக்கலாம். இதே மாரி பிரிவென்டிவாவும் எடுத்துக்கிறதுக்கான மெடிசின்ஸ்லாம் இருக்கு. ஓகே. நம்ம ஆல்ரெடி பல்பொடியிலிருந்து எல்லா மெடிசின் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பல்பொடி, சோப்பு அது மாதிரி ரொம்ப கிரானிக்கா இருக்கிறது நீங்க சொன்னீங்கல்ல ஹார்ட் பிளாக்குக்கு. ஹார்ட் மெயினா ஏன்னா பிளாக்குக்கு குடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அது வந்து எதுக்கு நான் அந்த கேள்வி கேட்டேன்னா, என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட டீம்மேட் ஒருத்தன் சின்ன பையன். ஆம், அ 2 நாள் முன்னாடி வரலும் நல்லா பேசிட்டு இருந்தான். ஊர்லேருந்து வந்துட்டான். வந்து ஆஃபீஸ் கூட வரல. திருப்பியும் அவன் வந்து நியூஸ் வருது தவறிட்டான் அப்படின்ட்டு. நம்பவே முடியல. 31 வயசு, 30 வயசு, நீங்க 31 வயசு இதுக்கே ரீச் எப்படி பண்றான். சொல்றீங்க சார்? 25 வயசு, 27 வயசு ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்துடுறேன்றாங்க. அதெல்லாம் தான். இந்த மாதிரியான விஷயங்கள் இப்ப நெறைய வந்துட்டு தான் இருக்கு. இதுக்கு என்ன இருக்கு? ஐ மீன் பர்சனலாவே பார்த்தா என்னோட பிரதருக்கும் அந்த மாரி ஒரு இஷ்யூஸ் இருக்கு. உணவு சேலஞ்சஸ். பழக்கவழக்கங்கள் மாறுது, டைமிங் மாறுது, ஜங்க் ஃபுட் நெறைய எடுத்துக்கிறாங்க. இதனால கொலஸ்ட்ரால் அதிகமாகுது. கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணணும். அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. இப்ப நம்ம வந்து சேவ் ஹார்ட்ன்னு ஒண்ணு குடுத்துட்டு இருக்கிறோம். சைவாவோடதுலருந்து. இது மாரி வேற வேற நிறுவனங்கள்லயும் நல்ல நல்ல மருந்துகள் இருக்க தான் செய்யுது. நீங்க கேட்டதுக்காக நான் அந்த இத சொல்றேன். ஆமா. இல்ல இது நான் ஜென்ரலா தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா ஐடில இருக்கிறவங்க பெரும்பான்மையான ஆளுங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. அத வந்து ஓவர் கம் பண்ணணும். அந்த மாரி ஒண்ணு இருக்கு அப்படி இருந்ததுன்னா, அது நல்லாயிருக்கும். அதனால என்ன சொல்றோம்னா, நம்ம வந்து இப்போ சேவ் ஹார்ட்ன்றது பார்த்தீங்கன்னா, காலையில ஏர்லி மார்னிங் 5 எம்எல் + 60 எம்எல் வார்ம் வாட்டரோட குடுத்துட்டு இருக்கிறோம். இந்த 5 எம்எல் + 60 எம்எல் வார்ம் வாட்டரோட குடிக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்கிறவங்களுக்கு சரியாகுது. ஹார்ட் பிளாக் இருக்கவங்களுக்கு சரியாகுது. எனக்கு ரொம்ப க்ளோஸா இருந்த என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தவருக்கு 75%, 80%, 85% இருந்துச்சு. உடனே அவரு பிளாக் பார்த்தோனே வித்தின் ஹாஃப் அன் ஹவர்ல அவருக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும் அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஆனா அவரு இல்ல எனக்கு ஆல்டர்னேட் மெடிசின் சித்தால நான் எடுத்து பார்க்குறேன். எனக்கு வாய்ப்பு இருக்குமா? அப்படின்ட்டு கேட்டாங்க. மருத்துவர்கள் இத பரிந்துரை பண்ணாங்க நம்மளோட மெடிசன. அதோட சேர்த்து ஒரு சில மெடிசின்கள் கூட சொன்னாங்க. இத சாப்பிட்டுட்டு ஒரு 3 மாசம் கழிச்சு, அவர் திருப்பி ஆஞ்சியோ எடுத்து பார்க்குறாரு. அவருக்கு எந்த பிளாக்குமே இல்லன்னு வந்துச்சு. ஸோ இது இப்ப இது நீங்க சொல்றது வந்து நிஜமாலுமே வந்து ஒரு எப்படி சொல்றது? ஸ்பெஷலி வந்து இந்த ஸ்ட்ரெஸ் என்வைரன்மென்ட்ல ஒர்க் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது காரணம் என்னன்னா, இது பிரிவென்டிவாவுமே நீங்க எடுத்துக்கலாம் சார். அதுதான் பிரிவென்டிவாவுமே அடுத்த கேள்வி எடுத்துக்கலாம். அதுதான். கொலஸ்ட்ரால கண்ட்ரோல் பண்றதுக்கு. ஆக்சுவலா என்னன்னா, சித்தாவ பொறுத்தளவுக்கு இது பிரிவென்டிவாவும் எடுத்துக்கலாம். அதனால தான் நான் முதல்ல சொல்லும்போதே சொன்னது என்னன்னா, அந்தந்த ஆர்கன பலப்படுத்துறதுக்கான மருந்து தான் நம்ம குடுத்துட்டு இருக்கிறோமே ஒழிய, இது ஓவர் டோஸ்ன்ற பேச்சுக்கு இடம் இல்ல. இது எல்லாமே உணவு சார்ந்த பொருட்கள தான் நம்ம குடுத்துட்டு இருக்கிறோம். ம், ம். ஸோ, இதில வந்து ஓவர் டோஸ் ஆகும். இதனால சைட் எஃபெக்ட் வருமா? அப்படின்னா சான்ஸே இல்ல. உங்களோட உடம்புக்கு அது தேவையில்லன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா அது கழிவாவே வெளியில போயிருமே தவிர, உங்களுக்கு வேற எந்த உபாதையும் குடுக்காது. ஓகே. இது அ நல்ல விஷயம் நீங்க சொல்லியிருக்கீங்க. எஸ்பெஷலி வந்து இந்த பிளாக்கேஜா ஆ இருக்கட்டும், ஹார்ட் இப் ரிலேட்டடான அந்த இது விஷயத்துக்கு. சொன்னோம் இல்லைங்களா? அந்த இது சேவ் ஹார்ட் மட்டும் நீங்க ஹார்ட் பிளாக்குக்கு மட்டும் குடுக்குறதில்ல. கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்றதுக்கு எடுத்துக்கலாம். வெயிட் லாஸுக்கு எடுத்துக்கலாம். ஓகே. அ வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்கவங்களுக்கு எடுத்துக்கலாம். 2 லீனியரும் ரொம்ப அ பலம் இல்லாம இருக்கு அப்படின்றவங்களும் எடுத்துக்கலாம். யூரியா கிரியாட்டின் கண்ட்ரோல் பண்றதுக்கு எடுத்துக்கலாம். முதல்ல சொல்லிட்டு இருந்தோம் இல்லைங்களா? ஒரு மருந்து 5 வியாதிக்கும் வேலை ஆமா, செய்யும். ஆமா. 5 மருந்து சேர்ந்து ஒரு வியாதிக்கும் கொடுக்கும். ஸோ இந்த மாரி மருந்துகள்லாம் இவ்வளோ வியாதிகளுக்கும் குடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நல்லா கேட்டுக்கிட்டு இருக்கு. இத இப்ப அலோபதியில இருக்கிற கார்டியாலஜிஸ்ட் டாக்டர்கள் முதற்கொண்டு உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாரி கேன்சர் ரிலேட்டடா இருக்கிற மருந்துகள் 1, 2 இருக்கு. அதுக்கும் நம்ம குடுத்துட்டு இருக்கோம். ஓகே. அதுவும் அலோபதியில இருக்கிற மருத்துவர்கள் பரிந்துரை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அ அவங்களுக்கு சரியாகணுன்ற மாரி எந்த மருந்தும் தரமான மருந்து தரமா குடுக்குறவங்கட்ட எந்த மருத்துவர்களும் அணுகி வாங்க தான் சார் இல்ல செய்றாங்க. அதுதான். இன்னைக்கு பொறுத்தவரையிலும் ரெமெடி எந்த பக்கம் இருந்தாலும் அது நல்லா இருக்கா? ரெமெடி இருக்கா ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் அடுத்த லெவல்ல பார்க்கணும் அப்படின்னா, ஓகே இது சைட் எஃபெக்ட்ஸ் இல்லையா அப்படின்றது தான். இந்த மாரி ஒரு தரமான ஒரு மருந்து இருக்குன்னா, கண்டிப்பா அது வந்து எல்லாரும் பயன்படுத்துவாங்க. இப்ப ஹார்ட் பிளாக்குக்கு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. அதே மாதிரி இப்ப லிவர்ல ஏகப்பட்ட பிரச்சனை வந்துட்டு இருக்கு. லிவர்னால இப்ப நெறைய பேரு நான் பார்த்துட்டு இருந்தேங்க. நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. திடீர்னு இறந்துட்டாரு அப்டின்றாங்க. இது வந்து ஹார்ட் அட்டாக்கா அப்டின்னு கேட்டோம்னா, கார்டியாக் அரெஸ்ட்டாவும் ஒண்ணு இருந்தாலும், கார்டியாக் அரெஸ்ட் இல்லாம அதோட லிவர்ல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இப்ப லிவர் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா,
சிரோஸ் ஆஃப் லிவர் அப்படின்றதுல ஏகப்பட்ட பேர் இறந்துட்டு இருக்காங்கன்றது இப்போ கருத்து கணிப்பில் வந்திருக்கு. சிரோஸ் ஆஃப் லிவர் லிவரில் ஏதாவது டாக்ஸின் இப்போ ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து லிவரில் பிரச்சனை வருது ஆமாம், அப்படின்றது ஆக்சுவலி சொல்கிறாங்க. என்னோட கேள்வி அடுத்து அதுதான். ஆல்கஹால் நீங்கள் டச் பண்ணீங்க. என்னன்னா இப்போது இது வந்து ஆயிடுச்சுன்னா நார்மல் நார்ம்ஸ் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி ஆல்கஹால் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை சிகரெட் அது பழக்கிறதா இருக்கட்டும். அப்படின்றது நார்மலாக ஆயிருச்சுன்றது நம்மளா கொண்டு வந்துக்கிட்ட இல்லை கொண்டுட்டு அந்த வந்துட்டாருல, வழக்கு தானே ஒரு ஒழிய. பார்ட்டி அப்படின்னும் போது வந்து ஒரு கெட் டுகெதர்ன்னும் போது அது வந்து ஓகே, அந்த இட் இஸ் ஆக்சுவலாக லீடிங் டு என்னென்னா தட். சார், முன்னாடி வந்து ஆல்கஹால் கண்டென்ட் எடுத்துகிட்டு இருந்தவங்களுக்கு தான் சிரோஸ் ஆஃப் லிவர் இருக்குது அப்படின்றது எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பெண்களுக்கு நிறையா பேருக்கு வந்து சிரோஸ் ஆஃப் லிவர் வருது. லிவரில் இருக்கிற டாக்ஸினில் லிவரில் அதாவது எந்த ஆர்கான் நம்மளுடைய பலம் இழக்குதோ அந்த ஆர்கானில் ஏதாவது ஒரு வியாதி தொற்றுக்கொள்ளும் போது அதே மாதிரி லிவரில் வர்றனால அந்த லிவர் சிரோசிஸாக இருக்கட்டும், கல்லீரல் சுருக்கம், வீக்கம், இந்த ஃபேட்டி லிவர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ சர்வசாதாரணமாக ஃபுட் ஹேபிட்டில் எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. ஆல்கஹால்னால மட்டும் ஆமாம். இல்லை, ஆல்கஹாலால் அதிகப்படியாக வருது, அது ஆல்கஹால் கன்சியூம் பண்ணாதவங்களுக்குமே வர இருக்குன்றது தான் ஆரம்பிக்குது, வந்து இப்போ ஒரு வருது. ஒரு வரிங்கான ஃபேக்டர். கரெக்ட். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம நிறுவனத்திலே என்ன பண்ணுறோம்னா எல்சிரோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, ஒரு 15 ப்ராடக்ட் வந்து பேட்டன் காப்பிரைட்ஸ் ஆகி பண்ணியிருக்கீங்க. பேட்டன்ட் ட்ரக்ஸ்ன்றது. ஸோ இந்த சேவ் ஹார்ட்டு, எல்சிரோ இதெல்லாமே நம்ம சைவாவோட பேட்டன்ட் ட்ரக்ஸ். ஓ, இது நம்மளுடைய அந்த ரிசர்ச் அண்டு டெவலப்மெண்ட்டில் நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்ததை சரியான முறைப்படி இந்த காலகட்டங்களுக்கு எப்படி கொடுத்தா அது சரியாக போய் யூசர் ஃப்ரெண்ட்லியாக கொடுக்கறதுக்காக தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த லிவர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹெப்படைட்டிஸ் பின்னு இருந்துச்சுன்னா நிறையா பேர் வந்து விசா ப்ராசஸ் பண்ண முடியாது, வெளிநாடு போக முடியாது. அந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் நம்மளுடைய எல்சிரோவை சாப்பிட்டுட்டு திருப்பி டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது நிறையா பேருக்கு அது நெகட்டிவ்னு வந்து அவங்க வெளிநாட்டுக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ வெளிநாடு போய் அவங்க உழைச்சி நிறையா விஷயங்கள் பண்ணணும் அவங்க ஃபேமிலிக்காகன்ட்டு நினைக்கிற இடத்துல இந்த மாதிரியான பாசிட்டிவ் இருக்குது, ஹெப்படைட்டிஸ் பி இருக்கவங்கெல்லாம் ட்ராவல் பண்ணவே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆமாம். ஸோ அவங்களும் இதை சாப்பிட்டு ஹெப்படைட்டிஸ் பி வந்து நெகட்டிவ் ஆகி ட்ராவல் பண்ணவங்கலாம் நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன். அது நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலி நீங்கள் சொன்னது வந்து ஒரு ஒரு விழிப்புணர்வாகவும் இருந்தது. இப்போ அடுத்தது என்னென்னா, எஸ்பெஷலி சின்ன பசங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் இஷ்யூஸ் இருக்குது, படிக்க மாட்டேங்கிறான் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ரிலேட்டடாக எதனாவது மருந்து இருக்குங்களா? இருக்குது சார், இருக்குது. ஆக்சுவலாக அதுதான் நம்ம என்ன சொல்ல வர்றோம்னா, இது மருந்து மட்டுமே எல்லாமே இல்லை, ம். மருந்தோடு சேர்ந்த வாழ்வியல் மாற்றமும் கண்டிப்பாக ஆமாம், தேவை. இப்போ கண்டிப்பாக. ஒன்றும் இல்லை, இப்போ சுகருக்கு வந்து நம்ம மெடிசன் கொடுக்குறோம். ம். எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, நீங்கள் இருக்கிற வரைக்கும் சுகருக்கு மருந்து சாப்பிட்டுக்கிட்டே தான் சார் இருக்கணும். நம்ம என்ன சொல்லுவோம்னா, 1 வருஷத்துக்கு மேலே எதுக்குங்க, எந்த மருந்து என்ன மருந்து தானே, ஆமாம், ஏன் விருந்து ஒரு மருந்து 3 நாளைக்குன்னு சொல்லுவாங்க. அதனால அது 1 வருஷத்துக்கு வரைக்கும் சாப்பிடுங்க. ஆனால் வாழ்வியல் முறையை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டே வாங்க அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஸோ லைஃப் லாங்காக சாப்பிட்றதுக்கு எதுக்கு மருந்து ஆமாம், அது அது கொடுத்துட்டே வந்து ஃபுட்டு கிடையாது, இருந்துட்டு. அது லைஃப்பில் கண்டினியூ பண்ணுறதுக்கு. ஸோ மருந்து எடுத்துக்கிறதோட நம்ம வாழ்வியல் மாற்றத்தையும் கொஞ்சம் ஒன்றும் இல்லை, எங்களுடைய குருநாதர் எப்பயுமே சொல்லிகிட்டே இருப்பார், சுகர் இருக்கா மென்று சாப்பிடு, மெதுவாக சாப்பிடு, டிவியை பார்த்துட்டு சாப்பிடாத, மொபைலை பார்த்துட்டு சாப்பிடாத, எதை செய்யறியோ அந்த வேலையை அந்த நேரத்தில் செய். ஓகே, அது கரெக்டான இந்த விஷயம் தான். விளையாடுற நேரத்தில் விளையாடுங்க, படிக்கிற நேரத்தில் படிங்க இப்படின்றத வந்து நம்ம எப்பயுமே அதே மாதிரி வந்து விளையாண்டுட்டு இருக்கிற நேரத்தில் விளையாண்டுட்டு இருக்கிறத தவிர்த்து வேறு ஏதோ ஒன்று செஞ்சோன்னா அப்போ தான் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுது. ஸோ எல்லாமே அதுதான் லைஃப் ஸ்டைலில் எல்லாத்தையும் திருப்பி தொடர 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 எல்லாமே மிஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால தான் நம்ம மிஸ் ஆகிறோன்றதை காமிச்சு கொடுக்கறதுக்காக தான் ஒரு வியாதியே வருது. ஆமாம், அதுவும் இல்லாமல் அதை வந்து ஒரு பிஸ்னஸ் ஆக்கிறாங்க. அடுத்தது நீ மிஸ் பண்ணதை வந்து ஒரு வியாபாரமாக ஆக்கிறாங்க. அது வந்து ஒரு ப்ரோக்ராமாக போட்டு அது ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம், அது ஒரு ஃபன் ப்ரோக்ராம் மாதிரி கொண்டு போயிடுறாங்க. நம்ம இயல்பாக கான்சன்ட்ரேஷனை நடக்கிறத கொண்டு மாற்றணும். வர்றதுக்காக முயற்சி பண்ணுறதுக்கான இதுதான். அதை நம்மளே செல்ஃபாக பண்ண பண்ணால் ஆரம்பிச்சிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக வியாதிகள்ல இருந்து நம்ம விடுபடலாம். நீங்கள் சொல்கிறது சரி. அது ரொம்ப ஒரு கரெக்டான விஷயத்த தான் நீங்கள் சொன்னீங்க. இப்போது நம்மளோட ப்ராடக்ட் இதெல்லாம் இப்போ நீங்கள் பண்ணி சேல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இது வந்து டாக்டரோட கன்சல்டன்சி பிரகாரம் தான் நீங்கள் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. அது தவிர்த்து நீங்கள் ஃப்ரான்ச்சைசி மாடல் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிகிட்ருக்கீங்களா, இல்லை பண்ணுற ஐடியா இருக்கா? பண்ணணும் சார். ஒன் பை ஒன்னா பண்ணிகிட்டு இருக்கிறதுல தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அது அடுத்த கட்டத்துக்குன்றது ஃப்ரான்ச்சைசி அந்த மாதிரி எல்லாத்துக்குமே அப்டேட்டடாக போயிட்டு இருக்கிறதுக்கு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதுக்கான சரியான அணுகுமுறையில் வர்றவங்க, நீங்கள் சொல்கிறீங்களா ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு ஆ விரும்பப்படுறவங்களுக்குன்ட்டு, அவங்க இதுக்குன்னு நம்ம ஒரு
சரியான ஆட்களா இருந்தாங்களா என்னன்றத நேர்முக தேர்வு மாரியோ ஏதோ அதுக்கான ஒரு கிரைட்டீரியா இருக்கும் கண்டிப்பா. இது அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்ல நாங்க வச்சிருக்கிறோம். ஸோ இப்போ வந்து என்னன்னா, அ நம்மளுடைய தாரக மந்திரம்ன்றது என்னன்னா, குவாலிட்டில காம்ப்ரமைஸ் பண்றதில்ல. ஓகே. சரி. அப்ப கேட்கிறவங்களுக்கு கேட்ட நேரத்தில கொண்டு போய் டெலிவரி ஆகணும். ஸோ இப்போ நம்ம ஹியூஜா இப்போ 10 வருஷத்தில நம்ம கத்துக்கிட்டது என்னன்னா, குவாலிட்டிய குடுக்குறோம். ஆனா குவான்டிட்டிய மிஸ் பண்றோமா? அது எப்பயுமே மிஸ் ஆகக்கூடாது. ம். எவ்வளோ குவான்டிட்டி நம்ம போயிட்டே இருந்தாலும், அந்த குவாலிட்டிய மிஸ் ஆகாம, அதே நேரத்தில மக்கள்ட்ட போய் சேரணுன்றதுல தான் இருக்கிறோம். ஆமா. இப்ப நீங்க சொன்ன மாரி ஃப்ரான்சைஸிக்கு நம்ம ஓப்பனா எல்லாருக்கும் ஒரு ஆட் குடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற நல்ல முக்கியமான, பிரபலமான இளைஞர்கள் ஸ்டார்ட் அப்ல அது வர்றாங்கன்னா, நம்ம இடத்துல அந்த ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கணும். ஸ்டாக் மெயின்டனன்ஸ் ஆமா. இருந்துட்டே கண்டிப்பா. இருக்கணும். ஸோ இதெல்லாம் கருத்துல வச்சுட்டு தான் இப்ப என்னன்னா, தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற லீடிங்கா இருக்கிற டாக்டர்ஸ்களுக்கு நம்மளே டைரக்ட்டா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஓகே. ஸோ அந்தந்த ஊர்லயுமே நம்மளுடைய ஸ்டாக்கிஸ்ட்லாம் இருக்கிறாங்க. இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு போணும் அப்படின்ற மாரி பார்த்தோம்னா, வெளிநாடுகளுக்கு நம்ம சோப்பு அந்த மாரிலாம் செஞ்சு குடுத்துட்டு இருக்கிறோம். கொரோனா காலங்கள்ல வந்து அமெரிக்கா, சிங்கப்பூருக்குலாம் நம்ம செஞ்சு குடுத்தோம். ஓகே. ஸோ அந்த மாரி காலகட்டங்களையும் சரி, இப்பயும் சரி, குவாலிட்டி இருக்கு, குவான்டிட்டியும் இருக்கு. அப்படின்றத பேஸ் பண்ணாம நம்ம ஒரு பிசினஸ் பண்ணவே முடியாது. அது வாஸ்தவமான பேச்சு தான் அது. நீங்க வந்து நம்பர் ஆஃப் ஃப்ரான்சைஸி அதிகப்படுத்திட்டு, ஸ்டாக் மெயின்டனன்ஸ் இல்லாம குடுத்தோம்னா, அடுத்து கஸ்டமர் வந்து யூசர் தான் பாதிக்கப்படுவாங்க. ஆமா. சப்ளை செயின் ஸோ மீட் பண்ண இது முடியல. எல்லாமே டீம் ஒர்க்கு. இது எல்லாத்துக்குமே காட்ஸ் கிரேஸ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கிறோம். நீங்க சொன்ன மாரி எல்லா இடத்துலயும் ஃப்ரான்சைஸியும் ஆரம்பிக்கணுன்றது தான் எங்களுடைய விருப்பமும். அதுக்கான வேலைகள் நடந்துட்டு தான் சார் இருக்கு. ஆம், இப்போ இந்த ஃப்ரான்ச்சைஸி பத்தி நம்ம பேசிட்டோம். இப்போ நீங்க டச் அப் பண்ணீங்க அந்த ஸ்டார்ட் அப். இப்போ எதுக்கு இந்த மெயினா கேள்வி நான் கேட்குறேன் அப்படின்னா, அம் இப்போ நெறைய பேர் வந்து இந்த நேச்சுரோபதியா இருக்கட்டும், இல்ல சித்தாவா இருக்கட்டும், ஆயுர்வேதமா இருக்கட்டும், அது படிக்கிறாங்க. விருப்பப்பட்டு படிக்கிறாங்க. சிலர் வந்து வேற எது படிச்சிருந்தாலும் இதுக்கு மாறுறவங்களும் இருக்கிறாங்க. ஆர்வத்தில பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. வேற ஒரு சேஞ்சுக்காக பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. அந்த மாரி இருக்கிறவங்க என்னெல்லாம் பண்ணலாம்? உங்களோட அனுபவத்தில. ஏன்னா நீங்க அந்த மாரி ஒரு ஷிஃப்ட் பண்ணது. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்குறேன். அவங்க என்னென்னலாம் பண்ணணும்? என்னென்னலாம் அவங்கள தயார்படுத்திக்கணும்? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எந்த பேக்ரவுண்ட் இருக்கு, இல்லன்றதெல்லாம் தாண்டி, பெரிய பெரிய பிசினஸ் மேன்கள் எல்லாமே பேசினது கேட்டிருந்தீங்கன்னா, எந்த ரிலேட்டடா பிசினஸ் பண்ண போற? அது ரிலேட்டடா உனக்கு என்ன நாலேட்ஜ் இருக்கு? ம். அதில நீ குறைஞ்சபட்சம் ஒரு 2 வருஷம், 3 வருஷம் அதில ஒர்க் பண்ணியிருக்கியா? ம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கா? இப்போ கேட்ட உடனே பணம் போட்டு முதலீடு பண்ணி அந்த பிசினஸ பண்ண முடியாது. ஆமா. ஸோ அதுக்கு முதல்ல ஃபினான்ஸ் சப்போர்ட் இருக்கணும். ஃபினான்ஸ் சப்போர்ட்ன்றது கூட அடுத்த கடைசி தான்னு வச்சுக்கோங்களேன். ம். ஸோ நீங்க நல்லா அந்த இதில இன்ட்ரெஸ்ட்டா இருக்கீங்க. உங்களுக்கு ஐடியா இருக்கு, ஐடியாலஜி இருக்கு. அந்த ஐடியாவ வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கான முழு திறமையும் உங்கட்ட இருக்கு அப்படின்ற பட்சத்தில, பின்புலமா வந்து நெறைய இன்வெஸ்டர்ஸ் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ம். ஸோ பணம் வந்து அது தடையா இருக்காது. ஓகே. ஆனா உங்களுக்கு வந்து அதில ஆர்வம் அதிகமா இருக்கா? ம். அதில என்ன உங்களுக்கு உங்கள அது அட்ராக்டிவா அத உங்களுக்கு இழுக்கணும். இது இது நமக்கான பிசினஸ்ரா அப்படின்றத நமக்குள்ள இருக்கிற ஒண்ணு சொல்லணும். அப்பனா தான் அந்த பிசினஸ் நம்ம பண்ண முடியும். ஸோ நான் பண்றேன்றதுக்காக நீங்க பண்றதோ, நீங்க பண்ற பிசினஸ நான் பண்ணணும்னு விருப்பப்படுறது வந்து தப்பு. ஸோ ஓகே. இது எனக்கு அது இது இது எனக்கு அது புரிஞ்சிருச்சு. ஆனா நான் என்னோட கேள்வி என்னன்னா, நான் கேள்விய கொஞ்சம் மாத்தி சொல்றேன். என்னன்னா, இப்போ உங்கள மாதிரி இந்த ஹெல்த் கேர் ஃபீல்டில நேச்சுரோபதியோ இல்ல வந்து சித்தா பண்ணணும் அப்படின்றவங்க ஆல்ரெடி படிச்சுட்டு இருப்பாங்கல்ல. ஓகே. அது மட்டும் இல்லாம ஐடில இருக்கிறவங்களுக்கே நெறைய பேர் நான் பேசும்போதே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என் கூட இருக்கிற நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் இந்த மருந்து சாப்பிட்றதுக்கு இப்படி பண்ணலாம், அந்த மாரி ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு சிலர் சொல்லுவாங்க. நீங்க சொல்ற ஒரு பாயிண்ட் ஆர்வம் கடைசி வரையிலும் இருக்கணும். சீரியஸா அத பத்தின அந்த கோல இன்டென்ஷன். அச்சீவ் பண்ற வரைக்கும் அந்த ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கணும். 1. இன்னொன்னு என்னன்னா சார், நீங்க இப்ப இவர் பண்றாருன்றதுக்காக நான் பண்றேன், அவர் பண்றாரு அத தான் நான் சொல்ல வர்றேன். கரெக்ட். பண்றாங்கன்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துட்டு, 2வது ஸ்டெப் எடுத்துட்டு, அதோட திருப்பி பின்வாங்குறவங்கள நெறைய பேர் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆமா. இதில இன்னொன்னும் இல்ல. இப்ப மருத்துவத்துறை மருந்து இதிலயே நீங்க பார்த்தீங்கன்னா, தலைமுறை தலைமுறையா பண்ணிட்டு இருக்கவங்களே, அடுத்த தலைமுறை அத பண்ணணும்னு விருப்பம் இல்லாம, அவங்களுடைய இப்ப ஒரு பில்டிங் கான்ட்ராக்டரோட பையன் பில்டிங் கான்ட்ராக்ட் பண்ணணுன்றது இல்லாம, நான் வேற டிசைன் எனக்கு வந்து மெக்கானிக்கல் ஓரியன்டடா பிடிச்சிருக்கு. ம். நான் கார் டிசைன் பண்றதுக்கு போறேன். அப்படின்னு போயிட்டு இருக்கிறது தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, ஆமா. கரெக்ட். ஸோ யாரையும் கம்பல் பண்ணவும் முடியாது. இது பண்ண முடியாது. அது மாரி இது பரம்பரையா இத தான் பண்ணணும் அப்படின்றதும் ஒண்ணும் கிடையாது. ஸோ எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அது பிடிச்சனால நான் அத செய்றேன். அதில நல்லது, கெட்டது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு, எனக்கு ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள் வந்துச்சு. அந்த ஸ்ட்ரகிள் எல்லாத்தையும் தாண்டி ஆனா என்னோட கோல் அச்சீவ் பண்ணணும். எனக்கு இது பிடிச்சிருக்கு. பிடிச்ச விஷயத்த செய்றதுல எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்.
ஸோ அதில் இப்போ பார்க்கும்போது வந்து நான் ஒரு ஜெயிச்சிருக்கிறேன். ஏதோ ஐடிலேருந்து வந்த ஒருத்தவர் ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு இருக்காரு. சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு இருக்காருன்றக்காக நீங்கள் கூப்பிட்டு இன்னைக்கு பேசுகிறீங்க. ஆனால் இதுக்கு நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிளை நான் சந்திச்சிருப்பேன்றது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியலை. ஆமாம், நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு அது வந்து என்னவோ ஒரு வார்த்தைகளில் சுருக்கமாக சொன்னது தான் தெரியுமே தவிர நீங்கள் கோத்ரூ அப்போ பண்ணது அந்த தெரியாது. இதுலேருந்து நான் எத்தனையோ பின்வாங்கி ஆமாம், ஒரு போயிருக்குன்னு மூமெண்ட் என்ன. வந்திருக்கும், இது பண்ணணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கும், ஸோ அதெல்லாம் நீங்கள் தாண்டி வந்து இதை வந்து அவங்க யார் எடுத்து பண்ணணும்னு பிரியப்படுறாங்களோ அவங்களுக்கு அந்த துறையில் வந்து அதீத பிரியமும் இருக்கணும், அதோட நாலேஜும் இருக்கணும், அதுக்கு என்ன செஞ்சால் சரியாக வருன்ற ஒரு ஐடியா இருக்கணும். ஐடியாலஜி இல்லாமல் எந்த இதையுமே எடுத்து செஞ்சோம்னா சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியாதுன்றது என்னோட கருத்து. இல்லை, அது நியாயமானது தான். அது ஏன்னா என்னென்னா இப்போ ஒரு ஆர்வத்தில் ஆரம்பிச்சுட்டு அரைகுறையாக விடுறதுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து முழுசாக எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ மருந்து கம்பெனிகள் சில பல வருஷங்கள் மட்டுமே நடத்திட்டு பண்ணாமல், நீங்கள் முத சொன்னீங்க இல்லையா, ஃப்ரான்ச்சைசி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஐடியா இருக்கா? ஃப்ரான்ச்சைசி கொடுக்கறதுன்றது வந்து கொடுக்கலாம் சார், அகலக்கால் வைக்கிற மாதிரி. அது இது பரம்பரையாக எனக்கு வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும், எவ்வளோ டன்னேஜ் எங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணணும், எங்கேருந்து எடுக்கணும், இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். ஆக்சுவலாக ஆமாம். என்னென்னா பர்ச்சேசிங் யூனிட் ஒன்று பெருசாக இருக்கும், அடுத்து அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் ஒன்று இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு டப்பா வாங்கி அதை ஃபில் பண்ணணும்னா அந்த டப்பா எங்கே தயாரிக்கிறாங்க, அது எங்கே ஆமாம். குவாலிட்டியாக இருக்குது, அது வாங்கணும். லிக்விட் இருக்கும், லேகியம் இருக்கும், எக்ஸ்டர்னல் யூஸ் இருக்கும், சிரப் இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணணும். மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணணும். அது எங்கேருந்து பண்ணணும், எந்த இடத்துல எந்தெந்த தட்பவெப்ப நிலையில் எந்தெந்த பயிர்கள் வந்து கரெக்டாக இருக்குன்றது தெரியணும். இது வந்து சித்தர்கள் வந்து அப்பயே சொல்லியிருக்கிறாங்க, இந்த பருவநிலையில் இந்த தட்பவெப்ப நிலையில் இருக்கிற இடங்கள்ல நீங்கள் பயிர்களை எடுத்தீங்கன்னா அதோட மகத்துவமே அதிகமாக இருக்குன்ட்டு. ஸோ இந்த கால்குலேஷனை நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதை ப்ரிவென்டிவாக எப்படி வச்சுருக்கணும், அப்போ எப்படி அந்த ஸ்டாண்டர்டைஸ்டுக்கு நம்ம என்ன பண்ணணும், லேபுக்கு என்ன பண்ணணும், திருப்பி அடுத்து பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் டெலிவரி. நீங்கள் வழக்கமான எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான், சாஃப்ட்வேர்லேயே எடுங்க, கோடிங் ஆமாம், அடிக்கிறீங்க, அடிக்கிற கரெக்டு. கோடிங் கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருக்கும். அடுத்து அதை டெவலப் பண்ணணும், அடுத்து அதில் டெஸ்டிங் பண்ணணும், மேனுவல் டெஸ்ட் இருக்கும், ஆட்டோமேஷன் டெஸ்ட் இருக்கும், இதுக்கப்புறம் டெலிவரிக்கு போகணும். இது அங்கே போகிறதுக்கு முன்னாடி ப்ரொடக்ஷனும் இதையும் மிங்கிள் பண்ணணும், ஆன்லைனில் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணணும். எல்லா இதுவும் ப்ராசஸ் எல்லாமே அதுதான். சேமு, ஆனால் படித்த படிப்பு இங்கே யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். என்ன பர்ச்சேஸ் பண்ணீங்க, எப்படி குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணுறீங்க, எப்போ வெளியே டெலிவரி கொடுக்குறீங்க, இது எல்லாத்தையும் சேர்ந்தது தான். ஸோ இதில் எல்லாத்துலேயும் நாலேஜ் இருக்கணும். ஏதாவது ஒரு இடத்துல பிரச்சனையாச்சுனாலும் டோட்டல் சிஸ்டமும் மேனேஜ் பண்ண தெரியாது. கொலாப்ஸ் ஆயிரும். வாஸ்தவமானது. ஓகே. அதனால அந்த குறைந்தபட்ச நாலேஜ் எந்த துறையிலனாலும் இருக்கட்டும், அவங்களுக்கு பிடிச்ச துறையில், அதில் அவங்க குறைஞ்சபட்ச அனுபவத்தோடு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். சரி, ஓகே சார், தேங்க்யூ. எங்கள் நிகழ்ச்சிக்கு பார்ட் 61 வாய்ஸ் ஆஃப் ஆண்டர்பனர் வந்து கலந்து கொண்டதுக்கு, சித்த மருத்துவம் ரிலேட்டடாகவும் உங்களோட சக்ஸஸ் ஜேர்னியை விவரமாக எங்களுக்கு விவரித்து அதுக்கான சேலஞ்சஸ் எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணீங்க, எப்படி பேசுனீங்க, என்ன பண்ணணும் அப்படின்றத விவரமாக சொன்னீங்க. கண்டிப்பாக உங்களோட அந்த சக்ஸஸ் ஸ்டோரியாக இருக்கட்டும், உங்களோட அனுபவமாக இருக்கட்டும், இது யங்ஸ்டர்ஸ்க்கோ யாரெல்லாம் வந்து சித்த மருத்துவமோ இது ரிலேட்டடாக யோசிக்கிறவங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு உந்துதலாக இருக்கும்னு நம்புகிறோம். தேங்க்யூ சார். கண்டிப்பாக சார். சைவா நிறுவனத்தின் சார்பாக இந்த பார்ட் 61ல் நாங்கள் பங்கேற்றதுக்கு, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். உங்கள் மூலமாக சைவா நிறுவனம் வந்து எல்லா வெளி உலகத்துக்கும் தெரிஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.